தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று கொண்டாட்டம். மசூதிகள், தர்காக்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு பிரார்த்தனை. இந்தியாவின் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் யாரும் எளிதில் ஆராய முடியாத கருப்பு பெட்டிகள். எலான் மஸ்க் சர்ச்சை கருத்தை ஆதரித்து ராகுல் காந்தி கருத்து பதிவு. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான ஓட்டுகளின் மூலமாகத்தான் 2 தொகுதிகளில் ராகுல் காந்தி வெற்றி பெற்றார். சந்தேகம் இருந்தால் ராஜினாமா செய்யட்டும் என மராட்டிய முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே பதிலடி. நீட் தேர்வு முறைகேட்டில் யார் ஈடுபட்டிருந்தாலும் தப்ப முடியாது. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டம். நீட் தேர்வில் முறைகேடு நடைபெற்றுள்ளதால் அதனை ரத்து செய்ய வேண்டும் என்பதே ஒரே நாடு ஒரே கோரிக்கை என அகிலேஷ் யாதவ் வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் சமூக நீதி குரலை உரக்கவும் தெளிவாகவும் பிரதிபலிப்பதற்காக நன்றி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து பதிவு. எல்லா தேர்தலிலும் ஒரே கட்சி வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி கருத்து. 2026 சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சியமைக்கும் என்றும் நம்பிக்கை. தமிழ்நாடு முழுவதும் விரைவில் சுற்றுப்பயணம் சென்று மக்களை சந்திக்க உள்ளதாக சசிகலா அறிவிப்பு. தாம் கேட்கும் கேள்விகளுக்கு திமுக பதில் சொல்ல வேண்டி வரும் என்று பேட்டி. நிச்சயமா விரைவில் நானும் சுற்றுப்பயணம் வரப்போறேன். பட்டி தொட்டி எல்லாம் போய் மக்கள்கிட்ட நான் கேட்க போறேன். இந்த திமுகவோட சலசலப்பெல்லாம் எப்படி ஆக போகுது அப்படிங்கிறத பாருங்க. நான் அன்னைக்கு கேட்கிற கேள்விகளுக்கு திமுக சரியான பதில சொல்லணும். டெல்லி நகருக்குள் தண்ணீர் கொண்டு செல்லப்படும் குழாய்களில் கசிவு. சேதம் உள்ளதா என காவல்துறையினர் கண்காணிப்பு சோதனை. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் தண்ணீர் பற்றாக்குறை. டேங்கர் லாரி மூலம் விநியோகிக்கப்படும் தண்ணீரை பெற மக்கள் போட்டா போட்டி. ஜம்முவில் ஆர்எஸ்புரா பகுதியில் தேனீ வளர்ப்பு பண்ணையில் தீ விபத்து. பெட்டிகளில் வளர்க்கப்பட்ட தேனீக்கள் இறந்து மடிந்தன. பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படும் நாளில் பாகிஸ்தானில் தக்காளி விலை கிலோ 200 ரூபாய்க்கு உயர்வு. மானிய விலையில் அரசு 100 ரூபாய்க்கு தக்காளி விற்பனை செய்ய முன்வந்த போதும் கடும் தட்டுப்பாடு. மராட்டிய மாநிலம் நாசிக் அருகே கடும் குடிநீர் பஞ்சத்தால் பரிதவிக்கும் மக்கள். அதல பாதாள கிணற்றுக்குள் குடங்களில் தண்ணீர் எடுக்கும் பெண்கள். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே டயர் வெடித்து வேன் கவிழ்ந்ததில் ஒருவர் உயிரிழப்பு. பெண்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை. நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து தீவிர சோதனை. குடிபோதையில் மிரட்டல் விடுத்த நபரை கைது செய்து போலீசார் விசாரணை. கோவை மதுக்கரை அருகே இரவு நேரத்தில் காரை வழிமறித்து தாக்கிய முகமூடி கொள்ளையர்கள். 2 கார்களில் சென்று பணம் பறிக்க முயன்ற கேரளாவைச் சேர்ந்த 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. மனித தவறால் ரயில்கள் மோதலை தவிர்க்கும் கவாச் தானியங்கி ரயில் பாதுகாப்பு முறையை மேலும் 10,000 கிலோமீட்டருக்கு செயல்படுத்த விரைவில் டெண்டர். ஏற்கனவே சுமார் 1500 கிலோமீட்டர் மற்றும் 139 என்ஜின்களில் செயல்பாட்டில் உள்ளதாக ரயில்வே தகவல். காந்தி, அம்பேத்கர், சத்ரபதி சிவாஜி உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகளை வருங்கால தலைமுறையினர் ஒரே இடத்தில் காணும் வகையில் நாடாளுமன்ற வளாகத்தில் இடமாற்றம். தன்னிச்சையாக இடமாற்றியதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டிய நிலையில் முன்னாள் சபாநாயகர் ஓம் பிர்லா விளக்கம். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், இணையமைச்சர் ஹர்ஷ் மல்கோத்ரா ஆகியோர் குடியரசுத் தலைவருடன் சந்திப்பு. அமைச்சர்களாக பொறுப்பேற்றதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். டெல்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வீட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை. 24ஆம் தேதி தொடங்கவுள்ள 18வது நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் குறித்து ஆலோசித்ததாக தகவல். பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படை அணிவகுப்பு. உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் காவல்துறை கொடி அணிவகுப்பு.